இதுக்கு மேல நகர முடியலையே. ஏதோ சக்தி தடுக்கிற மாதிரி இருக்கு. எழுந்துரு. நான் கூப்பிடுறது காதுல விழல. உன்னதான் எழுந்துருன்னு சொல்றேன்ல. என்ன பாக்குற? ஆறு. என்னையா கேட்டிய? உன்னதான் எழுந்துரு. என்ன பாது, நானே ஒரு வழி போக்கேன். நடுந்தொலைவு நடந்து வந்து காலு கடுக்குதுன்னு சத்த நேரம் ஓய்வு எடுக்கலான்னு படுத்து கிடந்தேன். என்கிட்ட உனக்கு என்னப்பா வேலை கிடக்கு? நீ பாட்டுக்கு போகலாம்ல. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஒரு சாதாரண வழிபோக்க. நீ என் முன்னாடி மரியாதையில உட்காந்துருக்க. ஓ, அதுதான் பிரச்சனையா? சும்மா வேலையை பார்த்துட்டு போவியா? தூங்குறவன தொல்லை பண்ணிட்டு அதான் இப்ப எந்திரிச்சு உக்காந்துட்டோம்ல. என்ன இந்த காட்டுக்குள்ளதான் நான் பல நாளா நடமாடிட்டு இருக்கேன். உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. வழக்கமா நான் கடந்து போற பாதையை கூட இன்னைக்கு என்னால கடக்க முடியல. எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ மந்திரவாதியா? சரியா போச்சு போ. நான் மந்திரவாதியா இருந்தேனா பறந்து இல்ல போயிருப்பேன். இப்படியா கடந்துட்டு இருப்பேன். ஆனா போப்பா, முடியலையேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு உன் பாதைய பாத்துக்கிட்டு போவியா? சாரிச்சுக்கிட்டு போ போ. என்னப்பா முன் வச்ச காலு பின் வாங்குது? ஒருவேளை நீ தவறான பாதை எதிரியாவது போய்கிட்டு இருக்கியா? நீ வேணும்னா உன் பாதைய மாத்தி பாரு. நான் எந்த பாதையில போகணும் போக கூடாதுங்கறத நீ சொல்லாத. என்ன என்கிட்ட மோதி பார்க்கணும்னு ஆசையா உனக்கு? அது சரி. எத்தனையோ பேரு அன்பா கொடுத்த உணவை ஆசையோட வாங்கி சாப்பிட்டு வளர்த்த உடம்பு இது. எம்மா தெம்பு இருக்குன்னு நீங்க பாரு. அடுத்தவங்க கிட்ட பிச்சை எடுத்து தின்ன உணவை அன்பால கொடுத்த உணவுன்னு சொல்றியா? உன் பேர் என்ன? ஊருக்கு ஒரு பேரு சொல்றாங்க. எதான்னு சொல்றது? சரி, என்ன பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டிய. பிச்சாண்டினே வச்சுக்கிடுங்க. நினைச்ச பொருத்தமான பேரு தான். எந்த ஊரு நீ? அப்படி கேளுங்க. நமக்கு மலையூருங்க. அதுவும் ஒசரமான மலைங்கோ. ஆனா நான் ஊரு ஊரா சுத்துறவங்க. அதனால அம்புட்டு ஊரும் நம்ம ஊரு தாங்க. ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரி இருக்க. முதல்ல என்கிட்ட இருந்து தலை நில்லு. நான் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த ஊர்ல என்ன வேணா பண்ணு. என்னங்க எப்படி சொல்லிட்டிய? இம்புட்டு காலமா மத்தவங்க தான் எனக்கு தொல்லை கொடுக்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதா சொல்லிட்டீங்களே. எதுக்கு வம்பு? நான் உங்க பாதையில இருந்து விலகிய நின்னு போடுறேங்கயா. நீங்க போங்கயா. அந்த பயமும் மரியாதையும் என்ன போக முடியலையா? என்னப்பா இது? ஒருவேளை என் துணி கூட உங்களுக்கு தடையா இருக்குதோ என்னவோ. இருங்க சொல்றேன். தள்ளி விட்டயா. இப்ப போங்க போங்க போங்க. உங்க பாதையில போங்க போங்க.
நான் விரிச்ச துணியை எடுத்த உடனே இந்த இடத்த கடந்து விட்டியே, ஆச்சரியமா தாங்க இருக்குது. உண்மையை சொல்லு, யார் நீ? என்ன சாமி திரும்ப திரும்ப அதையே கேக்குறீங்களே? நான் ஒரு வழி போக்க சொல்றேன். உன்கிட்ட சக்தி இருக்கு. ஆமாங்க, அது எப்படிங்க சரியா சொல்லிட்டீங்க? என்ற பொஞ்சாதி பேரு சக்தி தாங்க. நான் அதை சொல்லல, உன்கிட்ட ஏதோ மாய சக்தி இருக்கு. ஓ, நீங்க அத கேக்குறீங்களா? அதுங்க என்ன பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற சக்தி என்னன்னு தெரியும். ஆனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சாதானே அது புரியும். எங்க என்ன நல்லா உத்து பாருங்க. என் லட்சியத்துக்கு குறுக்க தனியா எங்கேயே வந்துட்டியா? இங்க பாரு, எப்போ அந்த கால கணித சூடிகள் என் கைக்கு வந்துச்சோ அப்பவே என் சக்தி பல மடங்கு ஏறிடுச்சு. இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது. முட்டாள், அது உன் தவறான எண்ணம். என்னை மீறி உன்னால் ஒரு நாளும் செயல்பட இயலாது. ஏன் முடியாது? அப்படியா? அப்படி என்றால் நடக்க உள்ள நிகழ்வுகளை நான் எழுதி வைத்துள்ளேன் அல்லவா? முடிந்தால் உனது சக்தியால் அதனை தடுத்துப்பார். நான் ஏன் தடுக்கணும்? நடக்க போற அத்தனை நிகழ்வுகளும் என்னாலதான் நடக்குதுன்னு மக்கள் நம்பணும். அப்போதான் அவங்க எனக்கு அடிமையாவாங்க. நானும் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்க முடியும். மூடனே, உன்னை அழிக்க பிறந்தவன் விரைவில் உன்னை தேடி வருவான். உனது அழிவு காலம் நெருங்கிவிட்டது. என்ன பயமுறுத்துறியா? ஓ மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. முடிஞ்ச அனுப்பிப்பார். அமரேந்திரா, உனது ஆணவம் தலைக்கேறி விட்டது. அது அழிவுக்கான அறிகுறி. இனி உனது அழிவை எவராலும் தடுத்து நிறுத்த இயலாது. இவராலேயே என்ன அடிக்க முடியலையா? இதுல வேற யாரையும் அனுப்பி என்ன அடிக்க போறாரு? இந்த காலக்கணித சூடிகளை தேடி போன ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஆபத்தை சந்திச்சு உயிர் பிழைச்சு வந்திருக்கீங்க. அன்பார்ச்சுனேட்லி இப்போ நம்மளால ரவி தான் காப்பாற்ற முடியல. ரவி மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருந்துச்சு. என் அக்கா கிட்ட அவரை பற்றி நிறைய பேசியிருக்கேன். அவர் தன்னை விரும்பாத ஒரு பொண்ணு பெண்ணை சுற்றி இவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டிப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்குறேன். ரவி அந்த பொண்ணை லவ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரும் எதுவும் அட்வைஸ் பண்ணலையா? சார், எனக்கு தெரியும் சார். அந்த பொண்ணு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். எனக்கு தெரிஞ்சு நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன். அவன் ஆனா யார் பேச்சும் கேட்கலையே. அவன் என்னையே மதிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன், அவங்க அப்பா ரொம்ப மோசமானவர், கொலை பண்ண கூட தயங்க மாட்டாருன்னு சொன்னேன். அப்பவும் எனக்கு உயிர் மேலாம் ஆசை இல்ல, எனக்கு என் காதல் தான் பெருசுன்னு என்கிட்டயே பைத்தியக்காரத்தனமா விளையாட்டு கோச்சிட்டு போயிட்டான். சுத்த பைத்தியக்காரத்தனமான பேச்சு. காதலுக்காக உயிரை விடுறேன்னு சொல்றதெல்லாம். காதலிச்சு நல்லா வாழ்ந்தவங்களை விட காதலிச்சு கஷ்டப்படுறவங்க தான் ரொம்ப அதிகம். நான் சும்மா பேச்சுக்கு தான் கேட்கிறேன். லவ் பண்றவங்க மட்டும் தான் நல்ல வைஃப் அமையுமா, இல்லைன்னா வைஃப் அமையாதா? சார், காதலிக்கிறப்போ ஒருத்தர் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இவன் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வருவானா, அவன் நல்லவனா கிட்டவனா தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா சார்? நீ சொல்றது உண்மைதாம்மா. ஆனா இப்ப அது ரொம்ப ரேர் கேஸ் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் லவ் பண்ற யாரும் மனசு விட்டு பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுலாம் இல்ல. இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நிறைய வெளியே போறாங்க, பணத்தை தனியே செலவு பண்றாங்க. they just acting, they just trying to impress each other. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. கூட பழகிறவங்க நல்லவங்களா கேட்டவங்களா, இவங்க நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆவாங்களான்னு யோசிச்சு பார்க்கறதுலாம் அவங்களுக்கு நேரமே கிடையாது.
தம்பி, நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். இந்த உலகத்துல இருக்க முக்கால்வாசி காதலர்களோட மனநிலை இப்படித்தான் இருக்கு. அதுக்காக அவங்க எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. மோரோவர், உங்களுக்கு காதல் மேல இருக்கிற வெறுப்பினாலதான் இப்படி சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். சேச்சே, நான் வெறுப்பில் இது பேசலைண்ணா, அனுபவத்தில் பேசுகிறேன். அனுபவப்பட்டவனுக்கு தானே அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்ல முடியும். தம்பி, வாழ்க்கையில நாம எவ்வளவோ அனுபவங்களை சந்திச்சிருக்கோம். ஒரு சிலர் மட்டும் அவங்களுக்கு ஏற்படுற முதல் அனுபவத்தையே கடைசி அனுபவமா எடுத்துக்கிட்டு ஒரு வட்டத்தை போட்டு பூட்டி வச்சுக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தயங்குறாங்க. தயக்கலாம் இல்லைண்ணே, வலி. வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட வலியை மறுபடியும் நான் சந்திக்க விரும்பலை. அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கேன், அவ்வளோதான். எச்சரிக்கையெல்லாம் இல்லை தம்பி, பயம். குழந்தைகள் நடக்க ஆரம்பிக்கும் போது எத்தனையோ தடவை கீழே விழுந்து அடிபட்டுக்கும். அதுக்காக குழந்தையால நடக்க முடியாம போயிடுமோன்னு பயந்தா உலகத்துல இருக்க அத்தனை பேருமே தவழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு வாழ்க்கையில எப்படி முன்னேறி நடக்கணுங்கிறது தான் எச்சரிக்கை. அண்ணே, நீங்கள் நேரடியாக என்னதான் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, மறுபடியும் என்னோட கல்யாணத்தை பற்றி நிச்சயமாக என்னால் யோசிக்க முடியாது. ரவி இந்த மேட்டரில் மாட்டிட்டு தேவையில்லாமல் கஷ்டப்படுறாருன்னா இப்போ இதை பற்றி பேசினேன், இல்லைன்னா இதை பற்றி பேசியே இருக்க மாட்டேன். கமிங் டு த பாயிண்ட், இப்போ போலீஸ் இந்த விஷயத்தில் ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? அவங்க ரவியை காப்பாற்றுவாங்களா? அது இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு? இல்ல சார், இதுக்காக இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறதா அருந்ததி மேடமே சொல்லிருக்காங்க. அதான பிரச்சனையே. இப்போ இதே விஷயத்த வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்திருப்பேன். சரி, ஏதாவது பண்ணுவாங்கன்னு. சொன்னது அருந்ததின்றதுனால தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல சார், அருந்ததி மேடம் அப்படி நினைச்சிருந்தா கீதாஞ்சலியை மட்டும் காப்பாத்திட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு லாவண்யாவையும் காப்பாத்தி பத்திரமா சென்னைக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்கணும்? தம்பி, பிரச்சனை உங்களுக்கும் அருந்ததிக்கும் தானே. இவங்க மேல அவங்களுக்கு என்ன வெறுப்பு இருக்க போகுது? ரொம்ப சந்தோஷம்னா அப்படி நடந்தா நல்ல விஷயம் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே லாவண்யா, இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா காலக்கணித சுவடிகள் ஒன்று இருக்கு, ஆனா இப்போ அது காணாம போயிருக்கு, அப்படிதானே? ஆமா சார், நமக்கு கிடைச்ச தகவல் படி அந்த காலக்கணித சுவடிகள் காணாம போனது உண்மைதான். ஸோ காலக்கணித சுவடிகளை யாரோ ஒருத்தன் திருடி இருக்கான். அவன் தான் அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் படிச்சு அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் சரி, பட் எனக்கு ஒரு பெரிய குழப்பம் என்ன கேட்டிங்கன்னா, இவ்வளோ பேர் இருக்கிறப்போ அவன் எதுக்கு எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான்? சம்மந்தமே இல்லாத என்ன இந்த விஷயத்தில் சம்மந்தப்படுத்தி என்னை மாட்டி வைக்கணும்னு நினைக்கிறான் போல. அவனோட பிளான் தான் என்ன? உங்களுக்கு வந்திருக்க அதே சந்தேகம் தான் சார் அருந்ததி மேடம்க்கு வந்திருக்கு. அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற எய்ம்ல தான் அவங்க இருக்காங்க. குட், பரவாயில்லையே. அருந்ததியோட ஈகோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது போல. ஒரு பக்கம் குறைஞ்சிருந்து என்ன லாபம்? ரெண்டு பக்கமும் குறைஞ்சாதானே எல்லாருக்கும் சந்தோஷம். அண்ணே, என்னைக்கும் என்னால் யாரோட சந்தோஷமும் பாதிக்காது. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த ஃபைனல் ப்ரூஃபில் ரீசெக் பண்ணிட்டு கொடுத்துருங்க. எனக்கு வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்களா? சாரி. இதை பத்தி பேசினாலே நைஸா நழுவிடுவாரு. இவங்க ரெண்டு பேரும் எப்பதான் ஒன்னா சேர போறாங்களோ. அப்புறம் லாவண்யா, இந்த ப்ரூஃபை நான் செக் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு பிரிண்டிங் அனுப்பிடுங்க. ஓகே? ஓகே சார். பாய். வர வர என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அந்த காலக்கணித சோடிகளை முதல்ல அடையணும்னு நினைச்சது நான். அதுக்காக என்னென்னவோ கஷ்டப்பட்டேன். கடைசியில் என்னடான்னா, நேத்திக்கு அடிச்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து அந்த காலக்கணித சோடிகளை அமைக்கிட்டான். சரி, அவன் கூடயே இருந்து சமயம் பார்த்து அதை அடிச்சிடலான்னு பார்த்தா எங்க இருந்தோ வந்த ஒரு வழி போக்க அந்த வருணையை என்கிட்ட இருந்து காப்பாத்தி என்னையும் குழப்பி விட்டு போயிட்டான். அது சரி, ஒருவேளை என்கிட்ட இருக்கிற சக்தி குறைஞ்சி போச்சோ? அவன் சக்தியை காமிச்சு என்ன மிரட்டுறாங்க. டேய் கோட்டையா, இப்படியே போச்சு நாளைக்கு ஒரு சின்ன குழந்தை கூட உன்னை பார்த்து பயப்படாது. ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும், இல்ல என் பொழப்பு நாரிடம். இன்னைக்கே பூஜை போட்ட வேண்டியதுதான். நீ தான் என் தலைவன், நான் தான் உன் தொண்டன் சொல்லிட்டு எங்க ஓடி போறேன்? நான் எங்கேயோ போனேன். எங்க போனேன்? நான் எங்கேயும் போலையே. சரி,
அந்த பையனை பலி கொடுக்க சொன்னேன், கொடுத்தியா? அது எங்கத்த கொடுக்கறது? அது நான் பலி அன்னைக்கே கொடுத்துட்டேனே. இந்நேரம் அவன் பணத்தை கழுகெல்லாம் கொத்து தின்னு இருக்கும் குரு. நீ சொல்லும் போதே பொய் சொல்றேங்கிறது நல்லா தெரியுது. நீ அவனை பலி கொடுக்கல? இல்ல, பலி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வெட்ட போற நேரத்துல எவனோ ஒருத்தன் வந்து காப்பாத்திட்டான். என்னமோ அவன்கிட்ட பயங்கர சக்தி இருக்கு அது இதுன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி வந்து காப்பாத்தினான்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னு தெரியல, என்னோட சக்தி அவங்ககிட்ட மட்டும் செல்லுபடி ஆகல. அப்படியா? யார் அந்த ஆள்? தெரியல, கேட்டதுக்கு வழிபோக்கன்னு அப்படின்னா. நினைச்சேன் அவனாதான் இருக்கணும்னு நினைச்சேன். அப்போ உன்கிட்ட இருந்து அவனை காப்பாத்திட்டான்ல. இங்க பாரு கோட்டையா, இதனால பிரச்சனையை சந்திக்க போறது நீதான், நான் இல்ல. இந்த பாரு, இப்படி எல்லாம் சொன்னா நாங்க பயந்துட மாட்டோம். என்னோட சூழ்நிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ தடங்கள்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அது சரி, ஏன் கதையை விடு. உன்கிட்ட இருக்கிறது வெத்து சூடிக்கலாம, ஒண்ணுமே இல்லாம வச்சுக்கிட்டு என்னையே ஏமாத்திய நீ. முட்டாள், என்கிட்ட இருக்கிறது வெத்தி சூடுகள்னு யார் சொன்னா? அந்த வழி போக்கனா? அது யாரோ சொன்னாங்க. அதை பத்தி உனக்கு என்ன? நீ வச்சிருக்கிறது உண்மையான கால கணித சூடிகள்லாம் எடுத்து காட்டி இப்பயே பார்க்கணும். அத உன்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இது வெத்து சூடிகள்லாம் நடக்க போற நிகழ்வுகளை என்னால எப்படி சொல்லியிருக்க முடியும்? அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நீ ஜகஜால கில்லாடி. நீ எங்கேயாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை போச்சோ இனிமே உனக்கும் எனக்கு ஒத்து வராது. நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். இப்படிலாம் சொல்லிட்டு நைஸா என்கிட்ட நழுவிடலான்னு பாத்துறாத. பார், நான் உன்னை முழுமையா நம்புறேன். ஆனா நான் முழுமையா நம்பணும்னா இந்த பொட்டியில் இருக்கிற சோடிகளை எடுத்து காட்டணும். நான் தெரியாம தான் கேட்கிறேன். உன்கிட்ட இருக்கிற சோடிகள்ல விவரங்கள்லாம் இருக்கிறது உண்மைன்னா எதுக்காக என்கிட்ட காட்டுறதுக்கு யோசிக்கிறீ நீ? யோசிக்கல. போற வரவனுக்கெல்லாம் இதை எடுத்து காட்டிட்டு இருக்க முடியாது. இது அப்ப நான் உனக்கு மூணாவது மனுஷனா? நான் உனக்கு கூட்டாளி குரு. கூட்டாளியா? நீ எப்போ என்ன நம்புறியோ அப்பதான் நீ என் கூட்டாளி. இப்பவும் சொல்றேன் குரு, நான் உன்னை நம்புறேன். ஆனா அந்த வழிபோக்க எனக்கு குழப்பிட்டு போயிட்டான். குழப்பத்தோட என்னால இருக்க முடியாது. அதனாலதான் கேக்குறேன், தயவு செய்து அந்த பொட்டியில் இருக்கிற சோடிகளை எடுத்து காட்டு. சில பேர் தலைவிதியை யாராலையும் மாற்ற முடியாது, அதுல நீயும் ஒருத்தன். இந்த பாரு. என்ன குரு மூடிட்ட? என் கையில கூட நான் பாத்துக்கிறேன். வேணா கோட்டையா, இத பிடிக்கிற சக்தி உனக்கு இல்ல. நீயே முடிவு எடுத்துட்டா என் கையில கொடுத்து பாரு. என் சக்தி என்னங்கிறது அப்புறம் உனக்கு புரியும். சில பேருக்கு பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க. இந்தா. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ ஏதோ மந்திரப்படி வச்சிருக்கிற, அதனால என்னால பிடிக்க முடியல. உன்னை திருத்த முடியாது. சரி, உனக்கு இப்ப என்ன தெரியணும்? இந்த கால கணித சூடிகள்ல என்ன இருக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. இந்த பாரு. நீ போய் சொல்ற. அந்த வழிபோக்கம் சொன்னது உண்மைதான். இதுல எந்த விவரமும் இல்லையே. உன் கண்ணுல என்ன கோளாரா? நல்லா பார். என் கண் நல்லதா இருக்கு, நீயே பாரு, உனக்கு அப்பதான் புரியும். வடையா, இது உன் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இத படிக்கிற சக்தி உனக்கு இல்ல. போய் இத நான் நம்ப மாட்டேன். என்ன சும்மா எதுக்கத்தாலும் பரவாயில்ல என்ற சக்தியில சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என் கண்ணால பார்த்தேன், இதுல எந்த விவரமும் இல்ல. இனிமே நான் உன்னை நம்புறதா இல்ல. நான் உன் கூட இருந்தா நீ என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துருவேன். நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். கோட்டையா, என்ன நீ போறதால இழப்பு உனக்குதான், போராடு, எனக்கு இல்ல. ஒரு நாள் நீ என்னை தேடி வந்து கதறதான் போற. மாடைய. Please sit down.
எவ்ரிபடி. குட் மார்னிங் மேடம். உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் கட்டாயமா நான் பதில் சொல்ல போறேன். சோ ஒவ்வொருத்தரா கேள்வி கேளுங்க. மேடம், கீதாஞ்சலி விஷயத்துல உண்மையில நடந்ததுதான் என்ன? ஃப்ரெண்டுன்னு அவங்க நம்பி பழகின பொறுத்தேன் அவங்கள கடத்தி பணம் பறிக்க திட்டம் போட்டிருக்கான். பட் அவங்கிட்ட இருந்து நாங்க கீதாஞ்சலியை மீட்டுட்டோம். மேடம், கீதாஞ்சலியை ஃப்ரெண்டு தான் கடத்துறான்னு நீங்க சொல்றீங்க. அப்ப கீதாஞ்சலியை வெளியில லவ்வர் தான் கடத்துறான்னு ஒரு ரூமர் இருக்கே, அதை பத்தி சொல்லுங்க. நீங்களே சொல்லிட்டீங்க அது ரூமர் தானே. அப்புறம் எதுக்குங்க இந்த கேள்வி? நெக்ஸ்ட், கடத்தினது யாருன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா மேடம்? கட்டாயமா. கடத்தினவர் பேரு பிரம்மா. கீதாஞ்சலிக்கு ஒரு ரசிகனா அறிமுகமாகி அப்படியே கொஞ்ச நாள்ல நல்ல ஃப்ரெண்டாவும் ஆயிருக்கான். அவனோட நடவடிக்கை டீசெண்டா இருந்ததுனால கீதாஞ்சலியும் நல்லா பழகிருக்காங்க. அதை பயன்படுத்தி அவங்கள கடத்தி பணம் பறிக்க அவன் முயற்சி பண்ணிருக்கான். மேடம், அந்த பிரம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? நெருங்கிட்டோம். அவன் எங்க வளையத்துக்குள்ளதான் இருக்கான். கூடிய சீக்கிரம் அவனை நீங்க பார்க்கலாம். மேடம், பத்திரிகை ரிப்போர்ட்டர் லாவண்யா காணாம போன விஷயம் இப்ப எந்த நிலையில இருக்கு? அவங்களையும் நாங்க ரெஸ்கியூ பண்ணிட்டோம், ரொம்ப சேஃபா. அவங்கள யார் கடத்தினது? அது ஒரு தனி கதை. இருந்தாலும் அவங்களையும் நாங்க பிரம்மா கிட்ட இருந்து தான் மீட்டோம். மேடம், பிரம்மா ஏன் லாவண்யாவை கடத்தணும்? லாவண்யா கொல்லிமலைக்கு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டுக்காக போயிருக்காங்க. அப்போ அந்த காட்டுல இருக்கிற மாரப்பங்கிற ஒரு காட்டுவாசி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. யாரோ சொன்ன ஜோசியத்தை நம்பி லாவண்யாவை அவன் கல்யாணம் பண்ண திட்டம் போட்டிருக்கான். மேடம், எங்க கேள்வி பிரம்மா ஏன் லாவண்யாவை கடத்தினான்றதுதான். நீங்க தினக்கோயில் ரிப்போர்ட்டர் தானே? ஒரு இளம் பொண்ணு பாதுகாப்பு இல்லாத காட்டுக்கு தனியா அனுப்புனது உங்க எடிட்டர். அவர் பண்ணது தப்பு. என்கிட்ட கேள்வி கேக்குற நீங்க இதே கேள்வியை ஏன் தனியா அனுப்புனீங்கன்னு உங்க எடிட்டர் கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? மேடம், இது நீங்க நடத்துற பிரஸ் மீட். இங்க உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க முடியும். பத்திரிக்கை சுதந்திரம் இல்ல? சரி சொல்றேன். பிரம்மா கிட்ட மாட்டின அந்த கீதாஞ்சலி தப்பிச்சு ஓடி வரப்போ அதே மாரப்பன் கிட்ட மாட்டிருக்காங்க. அவங்களையும் புடிச்சு அவன் தவறான நோக்கத்துல அடைச்சு வச்சிருந்திருக்கான். ஆனா அதே காட்டுவாசி இனத்து வள்ளிங்கிற ஒரு பொண்ணு தான் மச்சனனோட உதவியால இவங்களை காப்பாத்தி தப்பிக்க விட்டுருக்கான். ஆனா அவங்க கெட்ட நேரம் ரெண்டு பேரையுமே அந்த பிரம்மா திரும்பவும் புடிச்சு கட்டி போட்டிருந்தா. மேடம், அவங்க இருந்த இடத்த எப்படி நீங்க ட்ரெஸ் அப் பண்ணீங்க? அதான் போலீஸ் நாங்க கழுகு பார்வையோட தேடினதுனால அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம். உங்களோட கழுகு பார்வை சப் கலெக்டர் ஆரியபட்சன் பையன் வருண ரெஸ்கியூ பண்ண ஏன் ஹெல்ப் பண்ணல? ஏன் நீங்க நெகட்டிவாவே திங்க் பண்றீங்க? எங்களோட கழுகு பார்வையில மாட்டிக்க போறோன்னு கடத்தினவன் பயந்து கூட அந்த பையனை விட்டுருக்கலாம்ல. மேடம், ஒருவேளை பிரம்மா தான் வருணிய கடத்திருப்பானோ? நானு வருணோட இன்சிடென்ட்டுக்கும் பிரம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். இதுல வேற ஒரு ஆள் தான் குற்றவாளியா இருக்க முடியும்னு நாங்க நினைக்கிறோம். அவனையும் நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கூடி சீக்கிரம் அவனையும் பிடிச்சிருவோம். மேடம், தினக்கோயில் பத்திரிகை நிருபர் ரவியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, பட் சீக்கிரமாவே அவனையும் நாங்க ரெஸ்கியூ பண்ணிடுவோம். மேடம், இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பொறுப்பின்மைதான் காரணம். எந்த ஒரு சரியான தகவலையும் பேக்ரவுண்டையும் தெரிஞ்சுக்காம பிரம்மாவை நம்பி போன கீதாஞ்சலியோட பொறுப்பின்மை. கொல்லிமலை மாதிரி ஒரு காட்டுக்கு பெண் ரிப்போர்ட்டர் தனியா அனுப்புன அந்த பத்திரிகையோட பொறுப்பின்மைதான் காரணம். இப்படி பழி போட்டு உங்களோட பொறுப்பின்மையை மறைக்கிறீங்க மேடம். என்னோட பொறுப்பின்மையா? என்ன சொல்றீங்க? கீதாஞ்சலியும் லாவண்யாவே ரெஸ்கியூ பண்ணிட்டேன்னு பெருமையா சொல்றீங்க, பட் குற்றவாளியை பிடிக்க முடியல. வருண் திரும்பி வந்துட்டான்னு சொல்றீங்க, பட் அங்கேயும் குற்றவாளியை பிடிக்க முடியல. சி, போலீஸ்க்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு. முதல்ல பாதிக்கப்பட்டவங்களை பத்திரமா மீட்கணும். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம ரெஸ்கியூ பண்ணணும். அப்புறமா தான் குற்றவாளி முக்கியம். இப்ப முதல் வேலை முடிஞ்சிருக்கு, அடுத்த கட்ட ஆரம்பிச்சிருக்க.
எழுதுறது ரொம்ப ஈஸிங்க, ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. மேடம், தினக்குயில் பத்திரிகையில நடக்க போவதை சொல்லும் அசரீரின் ஒரு ஸ்பெஷல் நியூஸால மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பீதி. அந்த பத்திரிகை வெளியிடுற செய்தியால பீதி ஏற்படுறது மட்டும் இல்லாம பல குழப்பங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு ராபின்ஹுட் உருவாகி பலருக்கு நன்மை செஞ்சப்பதான் பல ராபின்ஹுட்கள் உருவாகி பல அக்கிரமமும் செஞ்சாங்க. இந்த அசரீர் நியூஸ பத்தி பல புகார்கள் வந்திருக்கு. நாங்களும் தீவிரமா விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரமே உண்மைகள் வெளிவரும். அப்ப கட்டாயமா உங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா விவரங்களையும் தெளிவா சொல்லுவேன். எனி மோர் क्वेश्चंस? மேடம், எங்க எடிட்டர் சார் லாவண்யாவை பத்திரமா ரெஸ்கியூ பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்ல சொன்னாரு. என்னோட கடமை தான் நான் செஞ்சேன். தட்ஸ் ஆல். ஆனா இனிமேலாவது ரிஸ்கான இடத்துக்கோ இல்ல ரிஸ்கான வேலைக்கோ போகும்போது யாரையும் தனியா அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க.